வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இஃப் கிளாஸ் பார்க்கலாம். இஃப் கிளாஸில் டைப் 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கீழே என்னோட சேனல் நேம் ஜெயம் கிரியேஷன்ஸ், அதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ருதி சரியா எக்ஸாம் எழுதலை, ஒருவேளை எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தா நான் பாஸ் ஆகியிருந்திருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இந்த மாதிரி தான் நடந்து முடிந்த ஒரு காரியத்தை இப்படி செஞ்சுருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதும், இனிமேல் நான் நல்லா ஓடினா ப்ரைஸ் வாங்குவேன் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதும் சப்போஸ்னு சொல்கிறோம்ல, அதுதான் இஃப் கிளாஸ். இஃப் கிளாஸ்க்கு ரூல்ஸ் என்ன, அதை சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், 2 சென்டென்ஸ் கொடுத்து இஃப் கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜீரோ கண்டிஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஜீரோ கண்டிஷன் அப்படிங்கிறத டைப் 0 அப்படின்னு சொல்கிறோம். டைப் 0னா என்ன அப்படின்னா, 2 பார்ட் இருக்கும். ஒரு இஃப் கிளாஸ் அப்படின்னு எடுக்கும்போது சென்டென்ஸில் 2 பார்ட் இருக்கும். அந்த இஃப்க்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபஸ்ட் பார்ட், அதுக்கு அடுத்த பார்ட் வந்து செகண்ட் பார்ட். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம வேர்பை பார்க்குறோம். இஃப் த சன் ரைசஸ் இட் இஸ் மார்னிங். இதில் வேர்ப் என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் ரைசஸ், செகண்ட் பார்ட்டில் எஸ். ரைசஸும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், எஸ்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டென்ஸ். ஸோ அதனால் நம்ம வந்து இதை டைப் 0 அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் சென்டென்ஸ், இஃப் த சன் செட்ஸ் இட் இஸ் ஈவினிங். ஃபஸ்ட் பார்ட்டில் செட்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் பார்ட்டில் இஸ்ஸுங்கிறதும் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால இதையும் நம்ம டைப் 0ன்னு சொல்கிறோம். யூனிவர்சல் ட்ரூத், கண்டிப்பாக இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது டைப் 0. இதில் எந்த சேஞ்சஸும் வேண்டாம், அப்படியே எழுதிடலாம். இஃப் யூ ஹீட் த ஐஸ் இட் மெல்ட்ஸ். கண்டிப்பாக ஐஸு சூடாக்கும் போது மெல்ட் ஆக தான் செய்யும், தட் இஸ் த ட்ரூத். ஹீட்டுங்கிறதும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், செகண்ட் பார்ட்டில் மெல்ட்ஸுங்கிறதும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் யூ ட்ராப் அ பீஸ் ஆஃப் வுட் இன் த வாட்டர் இட் ஃப்ளோட்ஸ். ஃபஸ்ட் பார்ட்டில் ட்ராப் அப்படிங்கிறதும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், செகண்ட் பார்ட்டில் ஃப்ளோட்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். தேர்ட் சென்டென்ஸ், இஃப் யூ த்ரோ த பால் இட் பவுன்சஸ். கண்டிப்பாக பால் போடும்போது அது பவுன்ஸ் ஆக தான் செய்யும். ஸோ இதை 0 டைப்பில் நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் த்ரோங்கிறதும் செகண்ட் பார்ட்டில் பவுன்சஸ்ங்கிறதும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அடுத்த எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ். ஃபஸ்ட் பார்ட்டில் வேர்ப் வந்து ஹீட், செகண்ட் பார்ட்டில் வேர்ப் வந்து பாயில்ஸ். ஸோ ஹீட்டும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், பாயில்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ 2 பார்ட்லேயுமே சேம் டென்ஸ் இருந்தால் அதை நம்ம ஜீரோ கண்டிஷன் டைப் 0ன்னு சொல்கிறோம். இப்போ டைப் 1 பார்க்கலாம். டைப் 1ல் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்க்கலாம். ரூல்ஸ் என்ன அப்படின்னா, 2 பார்ட் இருக்கும். இஃப் பக்கத்தில் இருக்கிறது ஃபஸ்ட் பார்ட், அதுக்கு அடுத்தது கமாக்கு அப்புறம் வர்றது செகண்ட் பார்ட்னு எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் பார்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால், அதாவது வேர்ப் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஆம், இஸ், ஆர், டூ, டஸ். ஆக்ஷன் வேர்பாக இருந்தால் லைக், லைக்ஸ், ஃபினிஷ், ஃபினிஷஸ், சிங், சிங்ஸ், அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கும், வில், கேன், ஷேல், இந்த மாதிரி. இஃப் கிளாஸில் டைப் 1க்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இஃப் ஐ ஆம் அ டீச்சர் ஐ வில் டீச் யூ. இது யூனிவர்சல் ட்ரூத்லாம் கிடையாது. சப்போஸ் நான் டீச்சராக இருந்திருந்தால் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஃபஸ்ட் பார்ட்டில் ஆம் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் பார்ட்டில் வில் ஃப்யூச்சர் டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ், இஃப் யூ ஆர் அட்டென்டிவ் யூ வில் நாட் மிஸ் எனி பாயிண்ட். அட்டென்டிவாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் ஆர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் பார்ட்டில் வில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வந்திருக்கு. தேர்ட் சென்டென்ஸ், இஃப் யூ டு நாட் ஸ்டடி வெல் யூ வில் ஃபெயில் இன் த எக்ஸாம். இதில் டூ ப்ளஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்டடின்னு வந்துடும். டூ வந்து நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், வில் வந்து செகண்ட் பார்ட்டில் ஃப்யூச்சர் டென்ஸ். இஃப் ஐ ஹாவ் அ பீஸ் ஆஃப் chalk ஐ கேன் ரைட் ஆன் த போர்ட்.
இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட் பார்ட் வந்து ஹேவ் ப்ரெசண்ட், செகண்ட் பார்ட்டில் கேன் வந்து ஃப்யூச்சர், ஹேஸ் ஹேவ் ஹேட் வந்து நம்ம பொசிஷன்ஸ்க்கு சொல்லுவோம். பொசஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ், என்னுடைய பென், என்னுடைய பென்சில், என்னுடைய கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபிஃப்த்து சென்டென்ஸ், இஃப் ஷி ஹேஸ் அ கார் ஷி கேன் கம் இயர்லியர், த சேம் அஸ் பிஃபோர். ஹேஸ் ப்ரெசண்ட் இருக்குது, செகண்ட் பார்ட் கேன் வந்து ஃப்யூச்சர். சிக்ஸ்த்து சென்டென்ஸ், இஃப் இட் ரெயின்ஸ் ஐ ஷால் கெட் வெட், மழை பெஞ்சா நான் நனைஞ்சிருவேன். ஸோ ரெயின்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ஷால்னு வந்திருக்கு, ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ் செகண்ட் பார்ட்டில் இருக்குது. செவன்த்து சென்டென்ஸ், இஃப் சீதா இஸ் சிக் ஷி வில் நாட் அட்டெண்ட் த கிளாஸ். ஃபஸ்ட் பார்ட்டில் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் பார்ட்டில் வில் வந்திருக்கு, தட் இஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். எயித்து சென்டென்ஸ், இஃப் ரகு டஸ் நாட் ஈட் வெல் ஹீ வில் நாட் பி ஹெல்த்தி. ஸோ டஸ், டூ அந்த ரெண்டுமே நமக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். செகண்ட் பார்ட்டில் வந்து வில் வந்திருக்கு, தட் இஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். நைன்த் சென்டென்ஸ், இஃப் யூ ரிங் த பெல் த டோர் வில் பி ஓப்பன்ட். ஃபஸ்ட் பார்ட்டில் ரிங் வந்து வேர்ப், தட் இஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். செகண்ட் பார்ட்டை எடுத்து பார்க்கும்போது வில் இருக்குது ஃப்யூச்சர் டென்ஸில். டென்த்து சென்டென்ஸ், இஃப் ஐ ரைட் வெல் இன் த எக்ஸாம் ஐல் ஷியர்லி பாஸ். இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட் பார்ட்டில் ரைட் வந்து வேர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ். செகண்ட் பார்ட்டில் வில் வந்திருக்கு, தட் இஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த மாதிரி நம்ம டைப் 1ல் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கும் போது அதை எப்படி நம்ம வந்து கம்பைன் பண்ணுறது இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணின்னு பார்க்கலாம். டேக் மெடிசன்ஸ் ரெகுலர்லி யூ வில் ரெக்கவர் சூன். இப்போ 2 சென்டென்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டேக், செகண்டில் பார்க்கும்போது வில். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் செகண்ட் பார்ட் வந்து வில் போட்டு ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் நம்ம எழுதிடலாம். இஃப் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம், இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணுங்கிறதுனால இஃப் யூ டேக், யூ வந்து சப்ஜெக்ட், செகண்ட் பார்ட்டில் உள்ள யூவை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். இஃப் யூ டேக் மெடிசன்ஸ் ரெகுலர்லி யூ வில் ரெக்கவர் சூன், அது அப்படியே எழுதிட வேண்டியதான், எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஃபுல் ஸ்டாப்பை மட்டும் எடுத்துகிட்டு கமா போட்டுக்கணும். ஷி கெட்ஸ் த டிக்கெட்ஸ் ஷி வில் கோ டு டெல்லி. ஃபஸ்ட் பார்ட்டில் கெட்ஸ், செகண்ட் பார்ட்டில் வில், ஸோ ஃபஸ்ட் டைப். இஃப் ஷி கெட்ஸ் த டிக்கெட்ஸ் ஷி வில் கோ டு டெல்லி. இதில் ஷீ வந்து ஃபஸ்ட் சென்டென்ஸ்லேயே அவங்க சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதை அப்படியே எழுதிடலாம். இஃப் மட்டும் முன்னாடி சேர்த்தா போதும். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அசோக் மஸ்ட் ஒர்க் ஹார்ட், இது ஒரு சென்டென்ஸ். அதர்வைஸ் ஹீ வில் நாட் செக்யூர் ஹை மார்க்ஸ், இது செகண்ட் சென்டென்ஸ். அசோக் நல்லா ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா அதர்வைஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா அவனால் நல்லா ஹை மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைப்பில் இருக்குது. ஒர்க் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், வில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம கம்பைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இஃப்பை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். இஃப் அசோக் ஒர்க்ஸ் ஹார்ட் ஹி வில் செக்யூர் ஹை மார்க்ஸ். இந்த அதர்வைஸ் வந்திருக்கிறதுனால இந்த நாட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். நாட் நம்ம போடக்கூடாது, இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 நெகட்டிவ் வரும்போது நம்ம பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். யூ வேஸ்ட் வாட்டர் யூ சஃபர். இஃப் யூ வேஸ்ட் வாட்டர் யூ வில் சஃபர். செகண்ட் பார்ட்டில் நம்ம வில் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட் பார்ட் வந்து நமக்கு ஆஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது, செகண்ட் பார்ட்டில் மட்டும் வில் சேர்த்து எழுதிக்கணும். த பஸ் பிரேக்ஸ் டவுன் I won't be able to attend the class. Breaks, won'tங்கிறது will not. ஸோ இது ஃபஸ்ட் டைப்பில் இருக்குது. இஃப் த பஸ் பிரேக்ஸ் டவுன் ஐ won't be able to attend the class. இதில் எந்த மாற்றமும் இல்லை, இதையும் அப்படியே நம்ம எழுதிடலாம். ஸோ நம்ம கம்பைன் பண்ணுறதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் டைப் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.